நம்ம என்னமோ உள்ள போற ஜெயில்ன்ற ஒரு கான்செப்ட் திருந்துறதுக்காக வச்சிருக்கோம். ஆனா அது யாரும் திருந்துற மாதிரி தெரியல. உள்ள இருக்க வரைக்கும் இருக்கலாம். அது எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அது ஒரு ஹப்பா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எப்படி சொல்ல யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அருண்குமார் சுரேஷ் அப்படிங்கிற இருவரை 2 பேருக்குமே 25 வயது எங்க வச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா நாகவல்லி அம்மன் கோவில்ல வச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கொலை அப்படின்னாலே என்ன ரீசன் பார்க்கும்போது காமன் ரீசன் வந்து ரொம்ப ஃபிக்சேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஒன்னு வந்து தொழில் போட்டினால நடந்ததா, நீ பெரிய ரவுடியா நான் பெரிய ரவுடியா, உன்னை நான் கொலை பண்ணிட்டேன் நான் அந்த இடத்துக்கு வந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னால நடக்கிற ஒரு கொலையா இருக்கு. முன்விரோதம் காரணமாக ஒன்னு இவங்களோட கேங்ல யாரையாவது இவங்க போட்டிருப்பாங்க, இல்ல அதுக்காக இவங்க போடணும்னு துடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று ரீசன்ட் டைம்ல இந்த பெண்ணுக்காக நடக்கிற கொலை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2022 நடந்த கொலைக்கு பலிக்கு பலி வாங்குவதற்காக நடந்த ஒரு விஷயம். 2 பேரும் ஃபுல்லா ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்திருக்கு. ஃபுல் போதையில இருந்தப்போ இவங்க வெட்ட வரப்போ என்ன இருக்கு அப்படின்னா அவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியல. பொதுவாகவே ஒருத்தரையோ 2 பேரையோ ஒரு கும்பல் தாக்குறாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் போனேன்னா இதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. இங்கேயும் அவர்கள் கையில் அறிவாளு கத்தி எல்லாமே இருந்ததாக சொல்லப்படுது. போலீசார் வந்து விசாரணையை தொடங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, எப்பவுமே இப்போ ஒரு மர்டர் நடக்குதுன்னா முதல்ல 2 கோணத்தில் தான் விசாரணை ஆரம்பிக்கப்படும். ஒன்று முன்விரோதம் காரணமாகவா, இல்லை இவங்க இப்போ 8 பேர் தேடுதல் வேட்டை வந்து நடந்துட்டு இருக்கும் போது அப்புறம் செல்போன் அவங்களோட சிக்னல் வச்சு சேலம்ல இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சேலத்தில் போய் இந்த 8 பேர் கொண்ட கும்பலை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அதில் 13 பேர் அருணோட லவரை கொலை பண்ணதுனால முன்பகை இருந்ததுனால இந்த சுகு காஃபி சுரேஷ்க்கும் இவங்களும் கொலை பண்ண வந்தப்போ என்ன ஆயிருக்கு இந்த இடத்துலனா, சுரேஷ் வந்து குப்புறப்படுத்து தூங்கியிருக்காரு. அந்த இடத்துல அருண் வந்து நேரா படுத்து தூங்கியிருந்தாலும் யாருன்னு தெரியாம வெட்டியிருக்காங்க. வெட்டின அப்புறம் தான் பார்த்துருக்காங்க அது அர்ஜுனன் கிடையாது. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் மேம். வணக்கம். 16ஆம் தேதி இரவு நடந்த இரட்டை கொலை, சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த இரட்டை கொலை. ஸோ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இரட்டை கொலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே சட்டம் கடுமையாக இருக்கும்போது இந்த இரட்டை கொலை எதற்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு கொடுங்களேன். ஏன்னா இப்போ சென்னையில் ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா நிறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கொலைகள் இல்லையா. அம்பத்தூர் ஆகட்டும், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையிலேருந்தே ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக நமக்கு நடந்த அம்பத்தூர்லேயே ஆகட்டும், அதாவது பேட்மிண்டன் கோச் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஒரு விஷயம், அதுவும் ஒரு பெண்ணுக்காக நடந்த கூலிப்படி ஏவி விட்டு நடந்த ஒரு கொலையாக தான் பார்க்கப்படுது அதுவுமே அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும் போது தினேஷ்குமார் அதோட கொலை, அதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் சென்னையை மையமாக வச்சு நடந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுவும் கோட்டூர்புரத்தில் நடந்த ஒரு கொலை தான். 16ஆம் தேதி இரவு ஒரு 11 மணி அளவில் நடந்த ஒரு விஷயம். எங்கே வச்சு கொலை, அது அருண்குமார் சுரேஷ் அப்படிங்கிற இருவரை 2 பேருக்குமே 25 வயது எங்கே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாகவல்லி அம்மன் கோவிலில் வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே சொல்கிறாங்க, சித்ரா நகர் 1st ஸ்ட்ரீட்டில் இருக்க கோவிலில் வச்சு தான். சரி, என்ன நடந்தது இந்த மாதிரி இப்போ மோஸ்ட்லி எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கொலை அப்படின்னாலே என்ன ரீசன்னு பார்க்கும்போது காமன் ரீசன் வந்து ரொம்ப ஃபிக்சேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று வந்து தொழில் போட்டினால நடந்ததா, நீ பெரிய ரவுடியா நான் பெரிய ரவுடியா, உன்னை நான் கொலை பண்ணிட்டேன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்னால நடக்கிற ஒரு கொலையாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா முன்விரோதம் காரணமாக ஒன்று இவங்களோட கேங்ல யாரையாவது இவங்க போட்டிருப்பாங்க, இல்லை அதுக்காக இவங்க போடணும்னு துடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று ரீசெண்ட் டைமில் இந்த பெண்ணுக்காக நடக்கிற கொலை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதுவும் கூட அதுக்காக நடந்ததா? எக்ஸாக்ட்லி, இதுவும் அதற்காக நடந்த ஒரு கொலை தான். ஓகே, பெண்ணுக்காக நடந்த ஒரு கொலை தான். பட் சி அது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஏன்னு தெரியல, ஒரு பெண்ணுன்னு வரும்போது வந்து அது உண்மைதான், ஒரு பெண்ணுன்னு வரும்போது ஆண்களும் கத்தியை தூக்குறாங்க, ஆணுன்னு வரும்போது பெண்களும் முடிய பிடிச்சி கொலையாடி சண்டை போட்டுக்கிறாங்க. பட் இன்னும் பெரிய ஒரு கொலை சம்பவமாக வந்து மாறலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் இங்கே வந்து இந்த ரவுடிசம் பேஸில் இருக்கும் போது ஒன்று நம்ம பார்த்துருப்போம், பாண்டிச்சேரியில் மர்டர் பார்த்துருப்போம், நம்ம காதலிக்காக சத்யா பார்த்துருப்போம். அதாவது லவர்ஸ் டே கிஃப்டாக கேட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கொலை செஞ்ச ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ட்ரிபிள் மர்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக பெண்களை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா ரீசன் ஃபார் மர்டர் தட் டு ப்ரூட்டல் மர்டர் அப்படின்னும் போது ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா அதை சொல்கிற மாதிரி 16ஆம் தேதி இரவு வந்து நடந்த ஒரு விஷயமா இருக்குது. 3 தனிப்படை அமைச்சு போலீஸார் வந்து தேடிட்டு இருந்தாங்க. நம்மளாலே அந்த நியூஸில் பார்க்கும்போது பார்க்க முடியல, அந்த கோவிலோட இதில் தர ஃபுல்லாக ரத்தம், அது அவ்வளோ விஷயம் அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து என்னென்னா 8 பேர் கொண்ட கும்பல் வந்திருக்காங்க. அதாவது 4 இருசக்கர வாகனத்தில் வந்து வெட்டிட்டு போனது அந்த இடத்துல தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. பட் யூஸ்வலாக இன்னொன்று இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை செஞ்சாங்க அப்படின்னா ஒன்று சரண்டர் ஆவாங்க. அது யூஸ்வல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு சரண்டர் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, பட் ஆனால் சில கேஸில் பார்த்தா சரண்டர் ஆனவங்க இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயம். இல்லைனா என்ன பண்ணுவாங்க, ஒரு எங்கேயாவது ரோட்டில் ஸ்பாட்டில் வெட்டிட்டு நேராக கோர்ட்டுக்கு போய் சரணடைகிறத நம்ம பார்த்துருக்கோம்.
நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல. இல்லை அப்படின்னா வந்துட்டு போலீஸார் தேடுற ஒரு விஷயம், பதுங்கி இருந்து கிடைக்காம இருக்க ஒரு விஷயம், அந்த மாதிரி படைகள் அமைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயும் என்னாச்சு அப்படின்னா போலீஸாரால் உடனே கண்டுபிடிக்க முடியலை. அதனால தான் அவங்க தனிப்படை அமைச்சு தேடக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. சொன்ன மாதிரி அரிவாள் வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா 2 பேரும் ஃபுல்லாக ஆல்கஹால் கன்சம்ஷன் இருந்திருக்கு. ஃபுல் போதையில் இருந்தப்போ இவங்க வெட்ட வரப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியல. ஓகே, ஏன்னா பொதுவாகவே ஒருத்தரையோ 2 பேரையோ ஒரு கும்பல் தாக்குறாங்க அப்படின்னா அதுவே அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ப்ராக்டிஸ்டாக தான் வருவாங்க இல்லையா அவங்க. நம்ம ஆம்ஸ்ட்ராங் சார் கேஸில் நம்ம பார்க்க முடிஞ்ச விஷயம் என்னவா இருந்ததுன்னா அவர் ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிறதுனால அவர் காலில் நரம்பை இது பண்ணி அந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ். இல்லைன்னா அடுத்தடுத்த விஷயம் வச்சுருந்தாங்க இல்லையா இங்கே. ஏன்னா இப்போ இந்த அம்பத்தூரில் நடந்த விஷயமே பார்க்கும்போது வெடிகுண்டு வீசி தான் சிதைச்சு பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா அரிவாள் வெட்டு, ஓகே, இல்லைனா வெடிகுண்டு, இல்லைனா அடுத்த விஷயம், இந்த மாதிரி எப்படியுமே தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் A B C அப்படின்னு பெருசாக வச்சு அது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி சொல்லுவாங்களே என்னது நம்ம ஒரு விஷயம் அசைன்மெண்ட் கொடுத்த அசைன்மெண்ட்டை ப்ராப்பராக முடிக்கணும். அதுக்கு நான் பிளான் A B எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நான் போனேன்னா இதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. இங்கேயும் அவர்கள் கையில் அரிவாள் கத்தி எல்லாமே இருந்ததாக சொல்லப்படுது. சரி, போலீஸார் வந்து விசாரணையை தொடங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, எப்பவுமே இப்போ ஒரு மர்டர் நடக்குதுன்னா முதல்ல 2 கோணத்தில் தான் விசாரணை ஆரம்பிக்கப்படும். ஒன்று முன்விரோதம் காரணமாகவா, இல்லை தொழில் போட்டி காரணமாகவா, இல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். முன் விரோதம் அப்படின்னா ஒன்று முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை இவங்க 2 பேரும் ஜெயிலில் ஏதாவது பிளான் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடக்கிறது. நம்மளால என்ன சொல்ல முடியுதுன்னா உள்ள பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க, வெளியே வந்து வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்க முடியுது. இன்னும் நிறைய ரவுடிஸ் இன்னைக்கு எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னா வெளியே இருந்தால் என்னை வேணாலும் போட்டுருவான்ப்பா, பேசாமல் நான் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். அந்த மூவியில் வர டைலாக் மாதிரி தான், வெளியே ஃபுல் போலீஸ் பந்தோபஸ்தோட நான் வந்து உள்ள சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நிறைய பேருமே விரும்பக்கூடிய. குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான இடம் ஜெயில் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அப்படின்றத விட அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது நிறைய குற்ற சம்பவங்கள் இப்போ வந்து நம்ம பார்த்தோம், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க சொன்ன ஒரு விஷயமாகட்டும், அந்த அவங்க ராபர்ட் அந்த விஷயம் இருக்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் திருந்தி வாழலாம். வசூல் ராஜா காஞ்சிபுரம்ல திருந்தி வாழலான்னு இப்போதாங்க நினச்சாங்க அதுக்குள்ளே. அப்போ உள்ளே இருக்க வரைக்கும் எதுவுமே இல்லை. எப்படா வெளில வருவாங்க, வெளில வந்தோடனே இவங்க அவங்கள காலி பண்ணலாமா, அவங்க இவங்களை காலி பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. நம்ம என்னமோ உள்ளே போகிற ஜெயிலுன்ற ஒரு கான்செப்ட் திருந்துறதுக்காக வச்சுருக்கோம். ஆனால் அது யாரும் திருந்துற மாதிரி தெரியல. உள்ளே இருக்க வரைக்கும் இருக்கலாம், அது எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அது ஒரு ஹப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எப்படி சொல்கிறது யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ போலீஸும் இந்த விஷயத்தில் வந்து அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கும் போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா இங்கே 2022 நடந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நடந்த ஒரு விஷயம். ஓகே, இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேர் வரும் என்னன்னா சுக்கு காஃபி சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் பேர் இந்த இடத்துல வருது. சுக்கு காஃபி சுரேஷ், ஓகே, அவரும் ஒரு பெரிய ரவுடி தான் இந்த இடத்துல. ஓகே, வரும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுக்கு காஃபி சுரேஷும் இவங்களுக்கும் இந்த நம்ம சொன்னோம் இல்லையா அருண் அப்படிங்கிற பர்சனுக்கும் வந்து இதில் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ஆல்ரெடி இவங்க மேலே வந்து குற்ற சரித்திர பின்னேடு உள்ள பர்சன்ஸ் தான் எல்லாருமே. இங்கே அருண்குமார் அப்படிங்கிற பர்சன் மேலே ஆல்ரெடி பார்த்தோன்னா 7 கிரிமினல் கேசஸ் இருக்குது. 7 இருந்தா குண்டாஸ்லங்க போகணும், 4 இருந்தாவே அந்த விக்டிம் குண்டாஸ் இருக்கவங்களாம் வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இல்லையா, இது என்ன குண்டாஸ் தான் போடுறோம். குண்டாஸ் போட்டு அதான் சரி. இப்போ எப்படின்னா போக்சோ போடுறதோ குண்டாஸ் போடுறதோ ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் அவங்களை எவ்வளோ நாள் உள்ள ஹோல்ட் பண்ணி வைக்கிறோன்றத எப்படி சொல்கிறது, அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் வேல்யூன்றது இங்கே வந்து இல்லாமல் போச்சு. ஏன்னா குண்டாஸ் போட்டாலும் போக்சோ போட்டாலும் எது போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் பெயில் கிடைக்காது. பெண்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது, போக்சோ போட்டாங்க, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் வந்துருச்சு, யார் என்ன பண்ணாலும் போய் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் யாரும் பெண்களை எதுவுமே அது போட்டதுக்கு அப்புறம் தாங்க அதிகமாக நடக்குது. போக்சோ இருக்கட்டும், ரேப் இருக்கட்டும், நான் செக்ஷுவல் ஃபார்ம் ஆஃப் போகும்போதே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அபியூஸாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. எனக்கு என்னவோ அந்த தமிழ்நாடே பாருங்களேன், போன மாதம் ஃபுல்லாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான் ரிப்போர்ட் ஆன மாதிரி இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தணும் ஃபுல்லாக கொலை. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு இல்லை. இன்னொன்று அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை வந்துட்டு கொலையோ எதுவாக இருந்தாலும் ஒரு அடித்தளம், ஒரு பெரிய விஷயம் ஆல்கஹால் கன்சப்ஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆல்கஹால் கன்சப்ஷன் ஒரு ட்ரக் கன்சப்ஷன், இல்லை போதைப் பொருள் விட்டுறதை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால கொலை, கள்ளச்சாராயத்தை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால கொலை, இந்த மாதிரி இருக்கும் போது அப்போ என்னதான் பண்ணணும் மக்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க் இங்கே நான் வந்திருக்கு இல்லையா எல்லாருக்குமே. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. பட் இதுக்கு என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதை விட்டுறணும் அப்படியே. ஏன்னா இது நம்ம இங்கே உட்காந்து இந்த விஷயத்தை எவ்வளோ தான் பேசிட்டு இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியவங்க யாரும் வாயை திறக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு தெரியல. ஏன்னா லான்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய குவெஸ்சன் மார்க்காக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ மக்களுக்கு இது மூலமாவது சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறனால தான் அவங்க மாதிரி அட்வொகேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னதான் அந்த கேஸில் நடந்திருக்கு, எதற்காக நடந்திருக்கு, இது பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சாயன் ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பிக்சருக்குள்ளே வராங்க. அவங்க யார் அப்படின்னா அருணோட காதலி. ஓகே, அவங்க வீடு இங்கே எங்கே இருக்குன்னா கேளம்பாக்கம்ல வந்து அவங்க வீடு இருக்கும்போது அருண் அங்கே போய் இருந்திருக்காரு. ஓகே, அங்கே போகும்போது அருண் அங்கே அடிக்கடி போகிறத வந்து கவனிச்ச இந்த சுக்கு காஃபி சுரேஷ் என்னன்னா சரி கொலை பண்ணிடணும் அருண் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே வீட்டுக்கு போனப்போ அங்கே வந்து அருண் கிடையாது.
அதனால அந்த ஒரு வெறியில் அந்த ஒரு கோவத்தில் அருண் இல்லைங்கிறத பார்த்துட்டு சாயன் ஷாவை கொலை பண்ணியாச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனவங்க என்ன இருக்குது அப்படின்னா ஜெயிலேருந்து வந்து இப்போ தான் தப்பிச்சு ஜெயிலுக்கு போனவங்க வந்து இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதை சொல்லுவாங்களா, வெளியே வந்து அவங்க பிளான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இவங்க கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா. கொலை பண்ணிட்டு என்ன இருக்குது, தேடுதல் வேட்டை. இவங்க இப்போது 8 பேர் தேடுதல் வேட்டை வந்து நடந்துட்டு இருக்கும் போது அப்புறம் செல்ஃபோன் அவங்களோட சிக்னல் வச்சு சேலமில் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சேலத்தில் போய் இந்த 8 பேர் கொண்ட கும்பலை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் 13 பேர் ஓகே வந்து என்னென்னா தாம்பரம் அப்படிங்கிற விஷயமும் அதில் 6 பேருக்கு திரும்ப இங்கே மாவுக்கட்டு போடப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கோம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது இங்கே சொல்கிறதுனா அர்ஜுனன் வந்துட்டு இவரோட அண்ணன், அதாவது யாரோட அண்ணன்னா அருணோட அண்ணன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெட்டும் போது அருண் வந்து ஸ்பாட்ல இறந்தாச்சு. சுரேஷ் வந்து ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டை ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு போய் அவர் இறந்தாச்சு. ஓகே, இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கும்பல் வந்தது இல்லையா, அவங்க வந்து வெட்டுறதுக்கே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அர்ஜுனனையும் அருணையும் வெட்டுவதற்காக தான் வந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்குள்ள ஏற்கனவே இந்த விஷயம் இந்த அவங்களோட லவ்வர் அருணோட லவ்வரை கொலை பண்ணதுனால முன்பகை இருந்ததுனால இந்த சுகு காஃபி சுரேஷ்க்கும் இவங்களும் கொலை பண்ண வந்தப்போ என்ன ஆயிருக்கு இந்த இடத்துலனா சுரேஷ் வந்து குப்புறப்படுத்து தூங்கியிருக்காரு. அந்த இடத்துல அருண் வந்து நேராக படுத்து தூங்கியிருந்தாலும் யாருன்னு தெரியாமல் வெட்டியிருக்காங்க. வெட்டின அப்புறம் தான் பார்த்துருக்காங்க அது அர்ஜுனன் கிடையாது, அது வந்துட்டு சுரேஷ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்புறம் அர்ஜுனன் ஓடி வர்றதை பார்த்து அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடினவங்க தான் இந்த கும்பல். அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க மீது வந்துட்டு கொலை வழக்கு போட்டு இப்போது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிருக்கு. மெயினாக அரெஸ்ட் பண்ணவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேம்குமார், சாம், சரண், இன்னும் 8 பேர் சேர்த்து தான் இதில் வந்து இப்போ இவங்கள தானா போய் சரண்டர் ஆகல, தேடி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தனிப்படை அமைச்சு அரெஸ்ட் பண்ண ஒரு விஷயமா இதில் இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம் அந்த விசாரணைகள் போகும். அதான் என்ன ஒரு ப்ரிலிமினரி காசன் இப்போ நமக்கு இதில் தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இது எல்லாமே வரும். இருக்க எவிடன்சஸ் எல்லாமே இந்த அருவாள் கத்தி எங்கே வாங்கினீங்க, யார் இன்னும் யாராவது இது குழந்தையாக இருந்தாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வரப்படும். கண்டிப்பாக. நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.